உங்களோட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல கொட்டேஷன் வாங்குறது பெஸ்ட்டா இல்ல ஐட்டம் பேஸ் ரேட்ல கொட்டேஷன் வாங்குறது பெஸ்ட்டான்ற வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனா யாருக்கு எது சூட்டபிளா இருக்குன்ற கிளாரிட்டி இந்த வீடியோல நான் உங்களுக்கு தரேன். வணக்கம், என் பேர் மதனஸ்ரீ. நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். உங்ககிட்ட ஒரு லேண்ட் இருக்கு, ஒரு 2-3 இயர்ஸ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி உங்களை நீங்களே பினான்சியலி தயார்படுத்திக்கணும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடின்ற ஐடியாலஜியோட இருக்கீங்க. உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட் தாங்க பெஸ்ட். ஏன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு எந்த ஒரு எஃபோர்ட்ஸும் தேவையில்லை. மார்க்கெட்ல என்ன ரேட் போயிட்டு இருக்குன்ற ஒரு ஐடியாலஜி உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா பினான்சியலி உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா உங்களை தயார்படுத்திக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுவே 6 months to 1 year உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஐட்டம் பேஸ் கொட்டேஷன் தாங்க உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். ஏன்னா உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பிளான்ல இருந்து, எலிவேஷன்ல இருந்து, ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸ்ல இருந்து, எஸ்டிமேஷன்ல இருந்து, வெண்டாரை ஃபிக்ஸ் பண்றது முதற்கொண்டு, அதே மாதிரி என்ன கிரேட் ஆஃப் சிமெண்ட் யூஸ் பண்ண போறீங்க, என்ன கிரேட் ஆஃப் டைல் யூஸ் பண்ண போறீங்க, என்ன பெயிண்ட் சூஸ் பண்ண போறீங்க, என்ன ஃபைனல் ஃபினிஷ் நீங்க கொண்டு வர போறீங்க, ஈச் அண்ட் எவ்ரி டீடைல நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணீங்கன்னா தான் உங்களை நீங்க பினான்சியலி தயார்படுத்திக்க முடியும். இது ரெண்டுத்துக்கும் இன்னொரு மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸ்கொயர் ஃபீட்ல நீங்க ரேட் வாங்கும் போது ஒரு ரேஞ்ச், அதாவது ஒரு அப்ராக்சிமேட் நம்பர் தான் உங்களுக்கு தெரியும். அதனால குவாலிட்டி, ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் காஸ்டிங் உங்க கண்ட்ரோல்ல இருக்காது. அதே இது ஐட்டம் வைஸ் கொட்டேஷன் வாங்கும் போது உங்ககிட்ட எக்ஸாக்ட் ப்ரிசைஸ் நம்பர் இருக்கும். என்ன மெட்டீரியல் போட போறீங்க, என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல ஈச் அண்ட் எவ்ரி மெட்டீரியல் நீங்க சூஸ் பண்ண போறீங்க, எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அந்த ஒர்க் ஒன்று நடக்க போகுதுன்றது ப்ரிசைஸ் நம்பர் உங்ககிட்ட இருக்கும். ஸோ ப்ரிசைஸ் நம்பர் இருக்கு அப்படின்னாலே உங்களோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் கண்ட்ரோல்ல இருக்கு, உங்களோட குவாலிட்டியும் கண்ட்ரோல்ல இருக்கு, சேம் வே உங்களோட பட்ஜெட்டும் கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த ரெண்டு ஃபேக்டரை கன்சிடர் பண்ணி உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனை ப்ரிசைஸா பிளான் பண்ணுங்க.